வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன். இன்றைக்கி எந்த ஊர் மாடி தோட்டத்தை நம்ம சரி செய்ய போகிறோம் அப்படின்னா, வானகரத்தை சேர்ந்த மதிவாணன் சார் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அவங்க மாடித்தோட்டம் வந்து ரொம்ப நாள் நான் கொஞ்சம் கண்டுக்காமல் விட்டுட்டேன் சார். வேலை பிஸியால் ரொம்பவே கண்டுக்காமல் விட்டுட்டேன். உங்கள் வீடியோஸ்லாம் நிறைய பார்ப்பேன். எனக்கு இந்த மாடித்தோட்டத்தை ஒரு ப்ராப்பராக, இது எல்லாமே பழைய மண்ணுங்க. ஒரு சில செடிகள் நல்லா இருக்குன்னா அதை காப்பாற்றி கொடுங்க, வேறு பேக்கில் வச்சு கொடுங்க. நல்லா இல்லை அப்படின்னா அதை எடுத்துருங்க. பேக் என்ன கிழிஞ்சிருக்கோ எல்லாத்தையும் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு, மாடி தோட்டமே நிறைய மண் இருக்குது சார். அதே மாதிரி அந்த நித்தியமல்லி ஒரு செடி இருக்குது, அது கொடி காய்கறி பந்தலில் மொத்தமாக படர்ந்து போயிடுச்சு. அதையும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி கொடுத்துடணும். மண்ணெல்லாம் வளப்படுத்திட்டு எனக்கு நல்லா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த சைடு எல்லாமே பழமரங்கள் வச்சுருந்தார். இந்த எலுமிச்சை மரம்லாம் நல்லா சைஸ் பெருசாக இருந்தது. அந்த வெயிலுக்கு இதுதான் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. வீடியோ ஃபுல்லாக பாருங்களேன். இதில் ஜூஸு போட்டு குடிச்சிக்கிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட செடியில் இருந்த பாதி எலுமிச்சை மரத்தை நாங்களே காலி பண்ணிட்டேங்க. அவங்களும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கங்க அப்படின்ட்டாங்க. இப்படி இருந்த இந்த மாடி தோட்டத்தை எங்கள் டீம்லேருந்து மொத்தமாக நாங்கள் 5 பேர் போயிருந்தோம். இந்த 5 பேர் சேர்ந்து இந்த மாதிரி அவங்களுக்கு அழகாக சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க. இந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, எங்கள் ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நீங்கள் சென்னையாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் மாடி தோட்டத்தையும் புதுப்பிக்கணும், மண்ணை வளப்படுத்தணும். மாடி தோட்டமே ரொம்ப பழசாகிடுச்சு, இதெல்லாம் ஸ்டாண்ட் ஆர்கனைஸ் பண்ணி பேக்லாம் மாற்றி தரணும், செடியெல்லாம் புதுசாக வைக்கணும், பூச்செடிகள் வைக்கணும், பழமரங்கள் வைக்கணும், காய்கறி செடிகள் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை யூபிவிசி ஸ்டாண்டு வேணும், க்ரோ பேக் வேணும், ஃபெர்டிலைசர் வேணும், உரங்கள் வேணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மாடித்தோட்ட பொருள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சென்னையாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் வீட்டுக்கே பொருள் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நீங்கள் பண்ணிக்கலாம். மற்ற ஊர் அப்படின்னும் போது உரங்கள் இந்த பேக்லாம் கேட்டிங்க அப்படின்னா மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலிமா அனுப்பி வைக்கலாம். இல்லை அப்படின்னா கொரியர் மூலிமா அனுப்பிச்சி வைக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிய அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நாங்கள் க்ளீன் பண்ணக்கூடியது தேவையில்லாத பொருட்கள் என்ன இருக்கோ அதை அப்புறப்படுத்துகிற வேலை. இங்கே ஒரு ஸ்டாண்டு வச்சுருந்தாங்க, லோ குவாலிட்டி இரும்பில் செஞ்சுருப்பாங்க பழகுது. இது செஞ்சாங்களா இல்லை ஆன்லைனில் வாங்கினாங்கன்னு தெரியல. மொத்தமும் துரு பிடிச்சி போச்சு. இன்னும் ஒரு மாதம் இருந்ததுன்னா மொத்தமும் தூள் கொட்டி போய்டும் பொழுது. அந்த ஸ்டாண்டை எடுத்து ஓரம் போட்டுருங்கப்பா அப்படின்னு சொன்னேன். அதை எடுத்து ஓரம் போட்டாச்சு. அதுக்கப்புறமா என்ன பேக்கில் என்ன மண் இருக்கோ புல் பூண்டு எல்லாத்தையும் பிடிங்கி போட்டுட்டு அந்த மண்ணை மட்டும் கீழே கொட்டி அதுக்கப்புறமா நம்ம வளப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அவனுங்கிட்ட. எல்லாருமே முதல்ல மண் இருக்கிற குப்பை என்னவோ அது எல்லாமே ஓரமாக தூக்கி போட்டோம். நிறைய தேவையில்லாத குப்பைகள் தான் இருந்ததுங்க. ஒரு டாடா ஏஸு முழுசாக ரொம்ப அளவுக்கு அவங்க மாடித்தோட்டத்தில் குப்பைகள் இருந்தது. எடுக்கிற மண் எல்லாத்தையும் ஒரே மூலையில் கொட்டுங்கப்பா. தேவையில்லாத கிழிஞ்ச பேக்கெல்லாம் ஓரம் போட்டுருங்க. நல்லா இருக்கிற பேக்கெல்லாம் ஓரமாக எடுத்து வைங்க. மறுபடியும் நம்ம அதிலே மண் ஃபில் பண்ணி நம்ம மண்ணை வளப்படுத்திட்டு அதிலே கொடுத்தோம் அப்படின்னா அவங்க விதைகள் போட்டுப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி கொட்ட ஆரம்பித்தாங்க. இந்த இடத்துல ஒரு ட்ரே வச்சு அதில் செடிகளை வச்சுருந்தாங்க. ஆரம்பத்தில் மாடித்தோட்டம் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காயலாங்கடையில் இப்படி ஒரு ட்ரே விற்கும். அதை வச்சிங்கன்னா கொஞ்சம் மாடிக்கு சேஃப்டியாக இருக்கும். அப்புறமா கீழே டம்ளர் இவ்வளோ கல் மாதிரி இருக்குன்னு எடுத்து பார்த்தா இது ஃபுல்லாக சிமெண்ட்டுங்க. அவங்க அந்த யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் கிளாஸில் அந்த டம்ளரில் சிமெண்ட்டு ஃபில் பண்ணி அந்த ஸ்டாண்ட் எடுத்து அது மேலே வச்சுருந்துக்கிறாங்க. என்ன ஒரு ஐடியா இல்லையா? அதுக்கப்புறமா இந்த ஸ்டாண்டுக்கு கீழே நிறைய மண் இருந்ததுங்க. ரொம்ப நாள் விட்டுட்டாங்க இல்லையா, இவ்வளோ மண் இருந்தது. இந்த மண் எல்லாமே என்ன ஆகும், மழை வந்துச்சுன்னா அப்படியே சொதன்னு ஊறிக்கிட்டே இருக்கும். மாடிக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு எல்லாமே அந்த கொடி சம்பங்கி இருந்தது. இது வேணுமா சார் அப்படின்னு செடி கேட்டோம். இது வேணாம் சார், ரிமூவ் பண்ணிவிடுங்க அப்படின்னாங்க. அதையும் நாங்கள் ரிமூவ் பண்ண ஆரம்பித்தோம். இதெல்லாம் ஓகே. அந்த மல்லி செடியை பாருங்கள், செம்ம பொதார் மாதிரி இருந்தது. அதை எப்படா க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணி 11 ஆகி போச்சு. எங்களுக்கு எல்லாம் ஜூஸ் வேணும்பா அப்படின்னாங்க பசங்க. ஜூஸ் தானே, அதை மொட்டை மாடியிலே இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நாடு சர்க்கரை எடுத்து கொடுத்தாங்க. சர்க்கரையை நாங்களும் வாங்கி எடுத்துகிட்டு போனோம். எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே எல்லா எலுமிச்சை மரத்தையும் எடுத்து புழிஞ்சிட்டு அதில் சோடா மிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேயே ஒரு சர்பத்து மாதிரி ரெடி பண்ணி குடித்தோம். உண்மையிலே ரொம்ப ஜாலியாக இருந்தது. பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அப்புறமா ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, என்னென்னா மாடி தோட்டத்தை நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்கன்னா அவங்க பழத்தெல்லாம் மொத்தமாக நீங்களே எடுத்துக்கிட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க சில பேர். சார் என்ன சொன்னாங்கன்னா, இந்த செடியே எங்களுக்கு வேண்டாங்க, அந்த செடியை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னாங்க. இல்லை சார், வேண்டாம் இந்த செடி நீங்கள் இன்னும் உங்களுக்கு நிறைய காய்ப்பு கொடுக்கும். நம்ம பேக்கெலாம் கொஞ்சம் மாற்றிட்டு ஸ்டாண்டெலாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நல்லா உரம் கொடுப்போம் சார் அப்படின்னோம். அந்த வெயிலுக்கு நல்லா செம்மையாக சூப்பராக இருந்ததுங்க. நல்லா பக்காவாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்.
அன்றைக்கின்னு பார்த்து சரியான வெயில், நல்லா ஜூஸ்லாம் குடிச்சிட்டாங்க. எழுந்து வாங்கப்பா வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ மண் அப்படின்ட்டு. அப்படியே ரைட் சைடில் பாருங்கள் எவ்வளோ குப்பைகள் இருக்குது அப்படின்னு. இன்னும் குப்பைகள் நிறைய இருக்குது. ஓரளவுக்கு தான் நாங்கள் இப்போ உரமாக எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ மண்ணெல்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த பக்கம் உரங்கள்லாம் கொடுக்க ஆரம்பித்தோம். இந்த பக்கம் 2 பேர் வந்து க்ளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மாட்டு உரம், ஆட்டு உரம், மண்புழு உரம், போன் மீல் எல்லா உரத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். மண்ணை நல்லா வளப்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பரவலாக கொட்டிட்டு மண்ணுக்கு மேலே ஒவ்வொரு உரமாக ஒரு லேயராக போட்டு கலந்தோம்னா எல்லா உரமும் எல்லாமே மிக்ஸாக இருக்கும் எல்லா இடத்துலையும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன இருக்கிற குப்பை எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம். இந்த மல்லி செடி தான் பெரும் வேலை எங்களுக்கு. ஏன்னா இந்த சைடு கொஞ்சம் வெட்டினா மொத்தமாக விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து பிடிச்சி கட்டிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக நீட்டாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து எல்லாமே பெரிய பெரிய பேகு 20 இன்ச்சஸ் ஸ்டாண்டு. இது லென்த்து இது வந்து 6.6 ஃபீட்டு. ஒரு ஸ்டாண்ட்லேயும் நம்ம ஒரு 3லேருந்து 4 தொட்டி அளவுக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா இருக்கிற செடி எல்லாமே ஒரு செடியாக எடுத்து வந்து ஸ்டாண்டில் அப்படியே நாங்கள் ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பித்தோம். அவ்வளோதான், ஸ்டாண்டில் ஒரு செடியாக வச்சாச்சு. பழைய செடிகள்லாம் இருந்தது பார்த்திங்களா, அதெல்லாம் மேல்மட்ட மண்ணை எடுத்துகிட்டு நல்லா உரம் மண்ணை கொடுத்துட்டோம். அப்புறம் கடைசியாக பஞ்சகாவியம் வந்து ஒரு செடிக்கும் ஒரு 5-6 லிட்டர் ஊற்றி விட்டுட்டோம், நல்லா ஃபுல்லாக மண் நனைகிற அளவுக்கு. இப்படி தான் அவங்களுடைய மாடி தோட்டம் பிஃபோர் இருந்தது. எங்கள் 5 பேருக்கும் பெண்டு கிழிஞ்சிருச்சுங்க. முக்கியமாக பசங்க நிறையவே வேலை செஞ்சாங்க. அவங்களுடைய கஷ்டப்பட்டதுக்கு பலனா கடைசியாக ஒரு அவுட்புட் பார்க்கும்போது இவ்வளோ ஒரு நீட்டாக அழகான மாடி தோட்டம் எங்களுக்கு கிடச்சிது. அப்புறமா சார் வந்தாங்க, பார்த்தாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது சார், ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடமே நல்லா நீட்டாக பக்காவாக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ சப்போஸ் மழையோ வந்தாலும் எதோ வந்தாலும் கீழே அடியில் இருக்கிற மண்ணும் சரி குப்பையும் சரி அடிச்சுட்டு வெளியே வந்துடும். ஏன்னா ஸ்டாண்டெல்லாம் வச்சு பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். சென்னையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் இதே மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் தெரியும் பாருங்கள். தரமான முறையில் சிறப்பாக பண்ணித்தரோம். புது மாடித்தோட்டமாக இருந்தாலும் சரி, பழைய மாடித்தோட்டத்தை மண்ணெல்லாம் புதுப்பிச்சு தரணும் அப்படின்னாலும் சரி பக்காவாக பண்ணித்தரோம். இந்த சைடு எல்லாமே பழ மரங்கள் வச்சுருந்தாங்க. எலுமிச்சம்பழம் கொஞ்சம் விட்டு வச்சுருக்கோங்க. மற்ற எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு 5-6 பழம், இது எலுமிச்சம்பழம் தெரியுன்றதுக்காகவே வச்சுருக்கோம். சரிங்களா? நல்லாவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க பழம், ஒவ்வொன்றும் நல்லா பெருசு. அப்புறமா கொட்டாங்குச்சி நிறைய வச்சுருந்தாங்க, அதெல்லாம் ஒரு மூடாக்காக போட்டு அந்த மரத்துலேயே அப்படியே மூடிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உண்மையிலேயே எங்கள் கஷ்டப்பட்டதுக்கு ஒவ்வொரு மாடித்தோட்டத்தையும் நாங்கள் ஒரு இஷ்டப்பட்டு செய்வோம். கஷ்டப்பட்டாலும் இஷ்டப்பட்டு செய்வோம். சரிங்களா? கவிதை மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. காலையில் ஒரு 9-9:30 போனோம். அதோட 7:30 மணிக்கு தான் வந்தோம். ஏன்னா கிட்டத்தட்ட அவ்வளோ நேரம் வேலைகள் இருந்தது, நீங்களே பார்த்துருப்பீங்க. இதை வந்து நான் ஒரு 8 நிமிஷத்தில் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். சரிங்களா? தேவையான செடிகள் எல்லாமே அவங்களுக்கு வச்சுட்டு கவாத்து பண்ணிவிட்டு எல்லாமே பேக்கில் மாற்றி கொடுத்துட்டோம். ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் தான் கமெண்டில் சொல்லணும் எப்படி இருக்குது இந்த மாடித்தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. சென்னையாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் மாடித்தோட்டத்தையும் நாங்கள் தரமான முறையில் ரெடி பண்ணி தரோம். இப்போ நிறைய பேக் எல்லாமே காலியாக இருக்கும். ஆடிப்பட்டன்றதுனால நிறைய நாட்டு விதைகளை அவங்ககிட்ட கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் அவங்க மாடித்தோட்டத்தை பக்காவாக மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. ஏன் அப்படின்னா புதுசாக மாடித்தோட்டம் தொடங்கினாலும் சரி, பழைய மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துட்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நம்ம போய் சிறப்பான முறையில் தரமாக செஞ்சு கொடுக்கலாம். அதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் கருத்துக்களே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். செழிக்கட்டும் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியிலும். நன்றி.